அடைகின்றேன். நான் டாக்டர் சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். இன்றுடன் நான் 81 வயது முடிந்து என் வயதை கடந்து போகின்ற பொழுது சில 5-6 நிமிடங்கள் உங்கள் கவனம் மொத்தம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் அனைவரும் 100 வருடம் வரை சொக்கலிங்கம் உதவி இல்லாமல் வாழ வழி சொல்லப் போகின்றேன். இந்த பள்ளியில் நுழையும் பொழுது எனக்கு பெரிய ஒரு நினைவுகள். நான் உண்மையில் நுழைந்து இங்கு மேடையில் அமரும் பொழுது நான் பள்ளி மாணவனாகத்தான் நினைத்துக்கொண்டு அமர்கின்றேன். இந்த பள்ளியை நிறுவன அனைவருக்கும் நான் நன்றி. அத்துடன் MCT முத்தியா அவர்களுக்கு நான் 30 வருடம் மருத்துவராக பணிபுரிந்தேன். என்னை அழைத்த என் மகள் நந்தினி, ஜோசப், என்னுடைய கொலீக் இளங்கோவன் அனைவருக்கும் நன்றியை கூற விரும்புகின்றேன். அருமையான கருத்து, அருமையான மேடை. என்னுடைய 60 வருடம் பயணித்து முடித்து இதயத்துறையில் 61வது வருடம் என் காலை அடித்து வைக்கும் பொழுது உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்கின்றது. இந்த 7 வாரத்தில் நான் 8 நாடுகளுக்கு சென்றேன். எல்லா நாடுகளுக்கும் சென்று அடைந்த மகிழ்ச்சியை விட இந்த மேடையில் உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி பல மடங்கு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, இன்றுடன் இந்த பள்ளி ஆரம்பித்து 134 வருடம் கடைந்து 135வது வருடம் நாம் இருக்கின்றோம். நான் நந்தினிக்கு ஒரு வேண்டுகோள், இந்த பள்ளியின் 150வது ஆண்டு விழாவிற்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று குடியரசு தினம் 77வது வருடம் 3 இடத்தில் போய் கொடியேற்றினேன். கொடியேற்றிய இடத்தில் அனைத்தும் 77வது வருடத்தை கொடியேற்ற அழைத்த சொக்கலிங்கத்திற்கு 100வது வருட குடியரசு தினத்திற்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன். அது முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு வருடம் வாழப் போகின்றது எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். கோவிட் முடிந்தவுடன் டோக்கியோவில் போய் 18,000 பேருக்கு அரங்கத்தில் பேசினேன், 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 2000 பேர் எழுந்து சொக்கலிங்கம் உங்கள் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றார்கள். என்னவென்று கேட்டேன். அவர்கள் அனைவருக்கும் 102, 103, 104 வயதாகிவிட்டது, உன் பேச்சு அர்த்தமில்லை என்றார்கள். அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு ஒரே காரணம், they were all living in nature, with nature, for nature. அவர்கள் அனைவரும் தன் சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவன் அவர்கள் சமுதாயத்திற்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் வயதே கூடாது, அவர்கள் நோயே வரமாட்டார்கள். அடிக்கடி சொல்லுகின்றேன், 3 பேரிடம் தயவு செய்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். என் நண்பர் போலீஸ்காரனிடம், 2வது வக்கீலிடம், 3வது சொக்கலிங்கம் மாதிரி டாக்டர் கிட்ட நீங்கள் மாட்டிக்கொள்ளவே கூடாது என்று பதிவு செய்கின்றேன். ஆனால் இவர்கள் 3வரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இந்த அரங்கத்தில். இங்கே பிரச்சனை உள்ளவர்கள் என்பவர்கள் மட்டும் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். முதலில் சொக்கலிங்கம் கையை தூக்கிக் கொள்கிறேன். யாரெல்லாம் பிரச்சனை கையை தூக்கணும். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். ஏனெனில் எந்த மனிதனும் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை பிரச்சனை உடன் தான் வாழ்கின்றான். பிரச்சனை எடுத்து விட்டால் வாழவே பிடிக்காது. பிரச்சனையை உள்ளே செலுத்தாமல் பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கற்பது அனைத்துமே நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கற்பது அனைத்துமே நாம் கற்பிக்க வேண்டும். நான் கற்ற என் துறையை கடைப்பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் 81 வயதாக இந்த சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் சாப்பிடும் போது நிறுத்துறது, டாக்டர் சொல்வதை கேட்டு நிறுத்த வேண்டும். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கின்றேன், உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் எங்கும் அடையும். அதற்காக தான் ஆலய வழிபாடே என்று வந்தது. அவர் மூலம் என்ற தெய்வத்தை அவர் மூலம் உன்னை அறிவதுதான். நீ வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் சொக்கலிங்கத்தை காப்பாற்றாது. நான் வைத்திருக்கின்ற சொத்து நகையோ பொருளை காப்பாற்றாது. என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, என்னை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு. இதுவரை இந்த சொக்கலிங்கம்
உலகத்தில் எவர் ஒருவரையும் என்னை விட உயர்ந்தவன் நினைத்ததில்லை. ஆணவமோ அகங்காரமோ திமிர் பிடித்தவன் நினைத்து விடாதீர்கள். இதே சொற்களில் இன்று வரை 840 கோடி ஜனத்தொகையில் எவர் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் என்று நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் சொற்களிங்க. மேற்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நம் பள்ளிக்கூடங்களை தயார் பண்ணிவிட்டது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதான் ஒன்றே என்று சொல்கின்றேன், 3 ஊக்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த உயிரினும் தெய்வம் உடலில் இயங்க நான் சொல்ற கூடவே சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 60 வருடமாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் கூடவே சொல்ல வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் வியாதியற்று இருக்கலாம். வியாதி வந்தவர்களும் வியாதி விட்டு போய்விடும். அதான் அடிக்கடி சொல்றேன், மகிழ்ச்சி என்று கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கு. இவங்க மாதிரி கொடுத்து கொண்டே இருங்கள். அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுங்கள். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் ஒரு கேள்வி அனைவருக்குமே, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நந்தினி, கொடுப்பதில் மகிழ்ச்சி. ஜோசப், அதை விட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க? சொல்றவங்களுக்கு நான் 1000 ரூபாய் என் பிரைஸை கான்ட்ரிபியூட் பண்ணுகின்றேன். உடனே அவங்கள உஷாராகிட்டாங்க. கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று உணர வேண்டும். உங்களுக்கு எப்போ எனக்கு கைத்தட்டுன்னு சொன்னா, நீங்க தானே தட்டுறீங்க, நீங்க தானே சிரிக்கிறீங்க. சிரிப்பதும் கைத்தட்டுவதும் மனிதனுக்கு கிடைத்த வரம். அதை மறப்பதால் தான் சொக்கலிங்கத்துடன் நோயாளிகளாக வந்து விடுகிறீர்கள். சிரிப்பை மட்டும் விடாதீர்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்டு என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரந்து மூளைக்கு சென்று அதிலிருந்து எல்லா உணர்வுகளும் எல்லா உறுப்புகளும் சென்றடையும் பொழுது வேகமாக அதிகமாக கைத்தட்டுவதால் அனைத்து உறுப்புகளும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி உங்களுடைய பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி நீங்கள் சர்ச்செல்லாம் இருக்கிறதால் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டி இந்த சொக்கலிங்க பேச்சிற்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? இங்கு இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள், அன்பானவர்கள். இதற்காக இந்த கருத்தை சொல்லுகின்றேன். பாருங்களேன், இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்தேனா இன்னும் 1 நிமிடத்தில் முடிக்க போயிட்டு முடித்தவுடன் ஒரு கேள்வி அரங்கத்திலிருந்து, ஒரு கேள்வி மேடையிலிருந்து. இதுதான் உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனும் கோடு நம் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது மனிதன் எப்பொழுதும் எப்பத்தையும் அமைதியா இருக்கிறான். இந்த கருவில் இருக்கும்பொழுது அமைதியா இருக்கின்றான், கல்லறையில் அமைதியா இருக்கின்றான். இடைவெளி என்ற கோட்டில் அமைதியை இழப்பதால் தான் அவை இறந்து விடுகின்றான். இந்த அமைதியான வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நான் சொன்ன 3 மந்திரங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்களா? அதை வைத்துக் கொண்டால் அனைவரும் பார்க்க வேண்டும் என்னை உற்று. அந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்கும் இந்த கோடி என்பது நீங்கள் பாருங்க, அதை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இந்த கோட்டை கூட்டப் போகின்றீர்களா, குறைக்கப் போகின்றீர்களா, அது அனைத்தும் உங்கள் கையில். அதை அடிக்கடி சொல்றேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் அவர்தான் கைதான் உண்டு என்று சொல்லி வேலைக்கு சாப்பிட வேண்டாம், வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். உங்கள் ஆயிலை குறைத்து கொண்டால் உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ள முடியும். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் 3 இதயங்கள். இந்த இதயம் கெண்டைக்கால் தசைகள் தான் 2வது 3வது இதயங்கள். அந்த கெண்டைக்கால் தசைகளை இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த இதயம் இதமாக இயங்கிக் கொண்டோம். யூ ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். நடங்க, நீந்துங்க, ஓட்டுங்க, எதனால பண்ணுங்க. நெவர் பிகம் ஸ்டாட்டிக். படுக்கும்பொழுது மட்டும் வேண்டும். தூக்கம் முக்கியமானது. 7-8 மணி நேரம். இன்றும் நான் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய இதயத்துறையில் தலைவராக இருக்கின்ற என் அறை 9வது மாடியில் இருக்கின்றது. இன்று வரை சொற்களில் 9 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே லிப்ட் வேன் வந்தான், சரவணன் சார் லிப்ட்ல வாங்கலாம், ஏமாத்த வந்துட பண்றீங்க, லிப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே.
அது நான் மேலே போன எல்லா திதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த கருத்தை சொல்லுகின்றேன், தயவு செய்து ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். நேற்று என்பது வளர்ந்த பானை, நாளை என்பது மனிதர் இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்துக் கொண்டு கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். என்ன பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்களா? ஜட்ஜஸ் வச்சு ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது அல்டிமேட். என்ன பார்க்குறீங்க, இதுதான் வாழ்க்கை. என்னன்னா இதை காட்டு வாழ்க்கைன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்லும்போது கூடவே அனைவரும் சொல்ல வேண்டும். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரும் 100 வருடம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக நம் அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களிருந்து காப்பி அடிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து வாழ கற்றுக்கொண்டு, நான் யார் என்று உணர்ந்து, அறிவினால் அறிவு என்பதை தன்னை அறிவதுதான் கடைசியான அறிவு என்று சொல்லி, தயவு செய்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, யாருக்கா பொறையரிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுறது பொறையரிச்சுன்னா தலையில் தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறையரிட்டு ஒரு வசனை சொல்வாங்க, என்ன சொல்வாங்க? எவரும் நினைக்கின்றார், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடணும்னு பொறையறிகின்றதை 70-80 வயது கடைத்து பொறையறிவிட்டால் உங்களை கொண்டுவிடும். நான் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் 70-80 வயதிற்கு பிறகு பார்த்து பார்த்து நடக்க வேண்டும். ஏனெனில் விடு